ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம காளான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். குக்கரில் காளான் பிரியாணியை எப்படி குழையாமல் 10 நிமிஷத்தில் செய்யலான்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் ரெசிபியாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நறுக்கிட்டு நான் சேர்த்துருக்கேன். இது லேசாக வதங்கினதும் 4 பச்சை மிளகா நீல வாக்கில் கீறிட்டு போடுங்க. ஆரம்பத்திலே சேர்த்தோம்னா அந்த பச்சை மிளகாவோட வாசனையும் நமக்கு சாதத்தில் ரொம்ப அழகாக தெரியும். அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஆரம்பத்திலேயே கையளவு புதினா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து வதக்கிடுங்க. இந்த அரோமா நமக்கு சாதத்தில் ரொம்ப அருமையாக கிடைக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளி பழம் அதையும் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளி பழமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காளான் 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பெருசு பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். நமக்கு வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக பெருசு பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போயுமே பிரியாணிக்கு சேர்க்கும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். 2 கப் அளவு பாசுமதி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒரு விசில் வச்சதுக்கப்புறமா நான் காட்டுறேன். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாகவே சாதம் வெந்து வந்திருக்கு. குக்கரில் குழையாமல் 10 நிமிஷத்தில் காளான் பிரியாணி தயார். இதுக்கு தொட்டுக்க நான் ரைத்தா ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.